ரொக்கமில்லா பண பரிவர்த்தனையை மக்கள் கையாள்வது எப்படி என்பது குறித்த மக்களின் ஐயங்களை தீர்ப்பதற்காகவே இந்த சிறப்பு நேரலையை தொடரலாம். சார் வணக்கம். வணக்கங்க. இப்போ முதற்கட்டமா பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 8ஆம் தேதி ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டார். நான் ஆரம்பிக்கும் போது சொன்னது மாதிரி தொடர்ந்து மக்கள் ரொக்கமில்லா பண பரிவர்த்தனைக்கு மாறினா கண்டிப்பா இதனுடைய தாக்கம் அதிக அளவு குறையும் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி தீவிரமா நம்புறாரு. இப்போ முதற்கட்டமா இந்த கேள்விகளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு 3 அடிப்படையை நம்ம பார்த்தோம்னா சரியா இருக்கும் நான் நினைக்கிறேன். கருப்பு பண ஒழிப்பு அதனுடைய ஒரு முக்கிய விஷயமா ரொக்கமில்லா பண பரிவர்த்தனையை பார்க்கறாங்க. இந்த ரொக்கமில்லா பண பரிவர்த்தனையுடைய அவசியம், பயன், சாத்தியம் இத 3 பத்தி நம்ம பேசலாம் நான் நினைக்கிறேன். முதல்ல இந்த ரொக்கமில்லா பண பரிவர்த்தனையுடைய அவசியம்ன்றது எந்த அளவுக்கு இருக்கு? இது அவசியம்னு பார்த்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் நரேந்திர மோடி அதை அனௌன்ஸ் பண்ண உடனே ஒரு வங்கிகள்லாம் பயங்கர கூட்டமாக இருந்தது. சார் எனக்கு டெய்லி பணம் எடுக்கணும், எப்படி எடுக்கிறதுன்னு புரியல, சீனியர் சிட்டிசனுக்கு தனியாக ஒரு கியூ கொடுங்க, அதே மாதிரி மீதி உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் தனியாக கியூ கொடுங்கன்னு எல்லா வங்கிகளும் அதுக்கேற்ற மாதிரி கியூவில் எப்படி பணத்தை நம்ம டிஸ்பர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரேடியாக உத்வேகத்தில் இருந்தாங்க. மக்களும் டெய்லியே 4-5 பேர் எல்லாருக்கும் ஒரு கார்டு எடுத்துன்னு வருது. இன்றைக்கி நான் பேன் கார்டை வச்சு எடுக்கிறது, நாளைக்கு ரேஷன் கார்டை வச்சு எடுக்கிறது, ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த பணத்தை எப்படி வங்கியிலேருந்து வேகமாக அவங்களுக்கு தேவையை மீறி சில பேர் எல்லா பணத்தையும் எடுத்து நம்ம வீட்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் இருந்தது ஒரு வாரம். அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன பண்ணோம்னாக்கா எல்லா பேங்க்லேயுமே நீங்கள் பண பரிவர்த்தனையெல்லாம் குறைச்சிக்கலாம், நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங் இருக்குது, மொபைல் பேங்கிங் இருக்குது, வேலெட்டு நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அவேர்னஸை க்ரியேட் பண்ணோம். எஸ்எம்எஸில் முதல் ஒரு வாரம் பூரா நீங்கள் பணத்தை எப்படி எடுத்துக்கலாம், கியூவில் எடுத்துக்கலாம் இப்படிலாம் சொன்னோம். அப்புறம் கிராஜுவலாக சொல்ல ஆரம்பித்தோம். மக்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அந்த ஒரு வாரம் 15 நாள்லேயே எங்களுக்கு ஒரு மாதிரி எல்லா வங்கிலையுமே ஒரு மாதிரி ஒரு கூட்டம்லாம் குறைய ஆரம்பிச்சிடுது. இதுக்குள்ளே என்ன பண்ணாங்கன்னாக்கா அந்த இங்கு வச்சு நம்ம இது பண்ணலாம், லெஜிபிள் இங்க், அது அந்த திட்டம் வந்த உடனே எல்லாருமே இல்லை நம்ம பணம் வங்கிக்கு போக வேண்டாம், ஆல்ரெடி பணம் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி எல்லோரும் நம்ம இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங், வேலெட் இதெல்லாம் நம்மளோட வசதியை பெருக்கிக்கலான்னு எல்லோரும் வங்கியை அணுக ஆரம்பித்தாங்க. இதுக்குள்ளே எல்லா வங்கியிலையும் எல்லாத்தையும் எஸ்எம்எஸ்லாம் கொடுத்தாங்க. நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங் போகலாம், மொபைல் பேங்கிங் போகலாம், வேலெட்டு போகலாம், பாஸ் மிஷின் எஸ்பெஷலி சொன்னீங்கன்னாக்கா நம்ம வியாபாரிகள் இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எல்லோரும் 1000 ரூபா நோட்டை கொடுக்குறாங்க, 500 ரூபா நோட்டை கொடுக்குறாங்க, எல்லோரும் ஏன் இந்த பணம் தான் எங்கிட்ட இருக்குது ஏன் வாங்கிக்க மாட்டேன், நிறையா சலனங்கள்லாம் இருந்தது. இதை போக்குறதுக்கு எல்லோரும் பாஸ் வாங்க ஆரம்பித்தாங்க. இதுக்கு வங்கி நீங்கள் பாஸ் வாங்கிங்க, இது ஒவ்வொரு பேங்க்லேயும் ஒரு மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்க. எங்களுக்கு பாஸ் கட்டணமே கிடையாது, ரெண்ட்டை வைவ் பண்ணுறோம் அப்படின்னு சில வங்கிகள் சொல்லிச்சு. சில வங்கி நீங்கள் பண்ணிங்கனாக்கா டிரான்சாக்ஷனுக்கெல்லாம் நாங்கள் வைவர் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. இந்த மீன்ட்டையும் என்ன சொன்னாங்கன்னாக்கா பாரத பிரதமரோட இதில் நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. நீங்கள் பண்ணுற அந்த டிரான்சாக்ஷனுக்கெலாம் ஸ்விட்சிங் சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த சார்ஜஸ்லாம் நாங்கள் வைவ் பண்ணுறோம், நீங்கள் எல்லோரும் பாஸுக்கு போங்கன்னு. அதனால் எல்லா பேங்க்லையும் என்னாச்சு அப்படின்னா நார்மலாக ஒரு நாளைக்கு 1000-2000 பாஸ் மிஷின் போகிறதா இருந்து திடீர்னு 10,000 கொடுங்க, 20,000 கொடுங்கன்னு டிமாண்ட் ரைஸ் ஆச்சு. இல்லை, இப்போ ஒவ்வொரு வங்கியுடைய நடவடிக்கைகளை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மின்னணு பரிவர்த்தனுடைய பொதுவான அவசியம் அப்படிங்கிறது நான் ரொம்ப பொதுவாக கேட்குறேன். ஒவ்வொரு வங்கியுடைய நடைமுறைகள் தவிர்த்து பொதுவாக மின்னணு பரிவர்த்தனை அப்படிங்கிறது நம்முடைய நாட்டு மக்களுக்கு எந்த அளவுக்கு அவசியமாக இருக்கும் நம்ம பார்க்கலாம். அவசியம்னாக்க இது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கேஷ்லெஸ் எக்கானமி. இப்போ வேர்ல்டுலேயே நேற்றுக்கு நிறையா வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் நிறையா ஷேர் பண்ணியிருக்கோம். பார்த்தா அமெரிக்காலாம் 80% மேலே இருக்குது, இந்தியா கடைசியாக இருக்குது, 2% தான் இருக்குது. நம்ம இவ்வளோ நாளாக கேஷ் டிரான்சாக்ஷன் தான் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷ்னல் ஃபேக்டர். ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு காய்கறிக்காரங்கள்லேருந்து எனக்கு வேலெட்டில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், எனக்கு மொபைல் பேங்கிங் இருந்தால் அக்கௌண்ட்டில் கொடுங்க அப்படிங்கிறார். நானே சாதாரணமாக ஒரு மளிகை கடைக்கு போய் ஒரு பர்ச்சேஸ் பண்ண போன உடனே ஒரு பாஸ் மிஷின் எடுத்து வைக்கிறார். சார் நீங்கள் 150 ரூபாய்க்கு எடுத்துறீங்க, நீங்கள் பாஸ்லேயே கொடுத்துருங்க சார், உங்கள் கார்டை கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவேர்னஸ் எல்லா இடத்துலையுமே இருக்குது. இப்போ நீங்கள் வேலெட்டிலலாம் நிறையா நீங்கள் டவுன்லோடு பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இப்போ வேலெட்டு டவுன்லோடு நிறையா இருக்குது. இதுக்கு முன்னாடி 5-6 மாதமே ஒரு 10-15 வங்கிகள் வேலெட்டை கொடுத்த போது அந்தளவு பெரிய லெவலில் அவேர்னஸ் வரல. இப்போ வேலெட்டு டவுன்லோடு நிறையா இருக்குது. அதே மாதிரி பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5000 6000 நடக்கிறதெல்லாம் 5 மடங்கு 6 மடங்கு நமக்கு அதிகமான டிரான்சாக்ஷன் ஒவ்வொரு இடத்துலையும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதனால் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே இந்த மாதிரி கேஷ்லெஸ் எக்கானமி மூவிங் டுவர்ட்ஸ் சேனல் டிரான்சாக்ஷன்ஸு நம்ம இதில் பண்ணலாம், நம்ம இன்டர்நெட் பேங்கிங்கில் பண்ணிக்கலாம், மொபைல் பேங்கிங்கில் பண்ணிக்கலாம், வேலெட்டில் பண்ணிக்கலாம்னு எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆயிருக்கு. நம்ம தொடர்பாக பேசுறதுக்கு முன்னாடி நேயர்கள் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் தங்களுடைய சந்தேகங்களை தெரிவிக்கிறாங்க. அதற்குண்டான தீர்வுகளை நம்ம பேசிட்டா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். முதலாவதா காட்டுமன்னார் கோயிலிருந்து கார்த்திகேயன் அப்படின்ற ஒரு நேயர் ஒரு சந்தேகம் கேட்டிருக்காரு. பிஓஎஸ் இயந்திரத்தினை எப்படி எங்கே பெறுவது அப்படின்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்காரு. ஓகே, பிஓஎஸ் இயந்திரத்தை அவங்க வங்கி கிளையை தான் அப்ரோச் பண்ணணும். வங்கி கிளையில் ஆல்ரெடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்ட்டு சொல்லுவாங்க.
அது வந்து ஒரே நாளில் இப்போ வந்து ஒவ்வொரு வங்கியிலையும் அரை மணி நேரத்தில் நான் பண்ணித்தரேன், ஒரு மணி நேரத்தில் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பண்ணித்தராங்க. ஏன்னா இது வந்து நம்ம சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேங்க் அப்ரோச் பண்ணிங்கன்னா இமிடியேட்டாக வந்து உங்கள்கிட்ட ஒரு ஃபார்மாலிட்டி ஒரு பக்கம் 2 பக்கம் ஃபார்மில் சைன் வாங்கிப்பாங்க. கொண்டு வந்து மிஷினை உங்களுக்கு கொண்டு வந்து வச்சுருவாங்க. ஆக்சுவலாக இப்போ மிஷின் டிமாண்ட் இருக்கிறதுனால நார்மலாக 24 ஹவர்ஸ் 48 ஹவர்ஸ்னு சொன்ன வங்கிகள்லாம் இப்போ 2 நாள் எனக்கு 3 நாள் டைம் கேட்குறாங்க. இதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா அதில் 2-3 விதமான மிஷின் இருக்குது சார். உங்களுக்கு நார்மலாக பிஎஸ்டிஎன் ஒரு மிஷின் இருக்குது. அதில் என்னென்னா நீங்கள் வீட்டு டெலிஃபோன் கனெக்ஷன்லேயே கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி அதை வச்சுக்கலாம். இது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் சார் மிஷின் டிமாண்டாக இருக்கிறதுனால நார்மலாக ஜிபிஆர்எஸ் தான். உங்களுக்கு எல்லாருமே வந்து இன்டர்நெட் பேஸுங்கிறதுனால ஹேண்டியாக இருக்கும். போன இடத்துலலாம் அந்த மிஷினை கொண்டு போய் வச்சு நம்ம வியாபாரம் பண்ணலான்னு. அதே மாதிரி அடுத்து மொபைல் பாஸ்ன்னு ஒன்று வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரியே இருக்கும். ஆக்சுவலாக அது வந்து அட்டாச் வித் மொபைல் ஃபோனோட அட்டாச் பண்ணணும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு இப்போ ரொம்ப வந்து வரவேற்பு அதிகரித்துள்ளது. அதனால் பேங்கர் என்ன பண்ணுறோம்னாக்கா உங்களுக்கு ஜிபிஆர்எஸ் வரதுக்கு 1 வாரம் 10 நாள் ஆகும்னா உங்களுக்கு ஃபோன் கனெக்ஷன் இருக்கா, லேண்ட்லைன் கனெக்ஷன் இருக்கா, நீங்கள் உடனே அதை வந்து வாங்கிங்க அப்படின்ட்டு இப்போ நிறையா பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, சலுகைகள் கொடுக்கும். அந்த மாதிரி சலுகைகள்லாம் கொடுக்குறோம். அடுத்து ஒரு நேயர் திருப்பத்தூர்லேருந்து அன்பு, இந்த மின்னணு பரிவர்த்தனைக்கு வரி விதிப்பு உண்டா அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்கிறாரு. இல்லை, வரி விதிப்புன்னு சொன்னீங்கன்னாக்கா இப்போ வந்து ஒவ்வொரு பேங்க்லேயும் வந்து கொடுக்குறாங்க. அந்த பேங்க்கோட ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நேற்று கூட ஒரு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பேசி ஒவ்வொரு பேங்க்குக்கும் அந்த ஸ்வைப் பண்ணுறோம் இல்லையா, கார்டு ஸ்வைப் பண்ணும்போது வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா நீங்கள் வந்து நாங்கள் சார்ஜஸ்லாம் வைவ் பண்ணுறோம். இதில் 2 விதம் இருக்குது. கார்டு வந்து மிஷின் வந்து ஒரு பேங்க்கில் வச்சுருவாங்க. எந்த பேங்க் கார்டு வேணாலும் ஸ்வைப் பண்ணிக்கலாம். இதில் இப்போ இன்னொரு பேங்க்கு ஸ்வைப் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா வந்து 2 ரூபா ஒரு டிரான்சாக்ஷன் ஆகுது அப்படின்னா அந்த பேங்க்குக்கு நம்ம வந்து அந்த கார்டு ஸ்வைப் பண்ணுறதுக்கு 1 ரூபா டிரான்சாக்ஷன் கொடுக்குறோம். இப்போ நேத்திலேருந்து அதெல்லாம் வந்து நம்ம வந்து வேண்டாம், அந்த சார்ஜஸ்லாம், அந்த வரி விதிப்புலாம் அந்த மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. இது எனிவே வந்து இதெல்லாம் வந்து ஜனவரி மாதம் என்ன சார்ஜஸ் போட்டாலும் அந்தந்த பேங்க்குக்கு வந்து ரிவர்சல் கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி அஷூரன்ஸ். அவங்களுடைய சந்தேகங்கள் வந்து இந்த மின்னணு பரிவர்த்தனையை பயன்படுத்தும் போது நம்ம கேஷ் எக்கானமியை விட இந்த கேஷ்லெஸ் எக்கானமியில் வந்து செலவுகள் அதிகமாகுமா அப்படிங்கிறத ஒரு இருக்காது சார். நார்மலாக உங்களுக்கு வங்கிக்குள்ள வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணினீங்கன்னா 53 ரூபா செலவாகுது. இதே நீங்கள் இந்த வந்து மின்னணு மூலியமாக பண்ணீங்கன்னா 2 ரூபாயிலேருந்து 3 ரூபா தான் நமக்கு செலவாகுது. அதனால் இப்போ வந்து ரீசன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் கிவன் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நிறையா நமக்கு வந்து சலுகைகள் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் தைரியமாக பாஸை வாங்கிட்டு உடனடியாக எல்லாருக்குமே யூ ஹேவ் டு என்கரேஜ் நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்து ஒரு நேயர் சிவபிரகாஷ் அவினாசிலிருந்து கேட்டிருக்கிறாரு, வாலெட்டில் இருந்து வங்கி தொகைக்கு தொகையை மாற்ற, வங்கி கணக்குக்கு தொகையை மாற்றுவதற்கு சார்ஜ் செய்யப்படுதா, அப்படி செஞ்சா எவ்வளவு செய்யப்படும் அப்படின்ற ஒரு சந்தேகத்தை கேட்டிருக்காரு. இல்லை, இப்போ சார்ஜ் ஒன்றும் பண்ணல. ஆக்சுவலாக இதில் எப்படின்னாக்கா வேலெட்டு வந்து 2-3 இருக்குது. உங்களுக்கு வந்து நம்ம வேலெட்டிலேருந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து எக்ஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காருன்னு வச்சுங்க, அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பேங்க் வேலெட்லேயே இருந்ததுன்னா அவர் வந்து அக்கௌண்ட்லேருந்து வந்து வேலெட்டுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். திரும்பி தேவையில்லாத பொழுது வேலெட்டிலேருந்து அக்கௌண்ட்டுக்கு பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எந்த விதமான ட்ரான்ஸ்ஃபரும் கிடையாது. இப்போ இந்த வேலெட்டிலேருந்து அதர் பேங்க்குக்கு ஒய் பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாருன்னு வச்சுங்களேன், இதுக்கு வந்து உங்களுக்கு ஐஎம்பிஎஸ் மூலியமாக தான் நார்மலாக பண்ணுறோம், இல்லைன்னா என்இஎஃப்டியில் பண்ணுறோம். 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நார்மலாக ஐஎம்பிஎஸ்சில் பண்ணியாச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மினிமம் வந்து 2,000 ரூபாயிலேருந்து உங்களுக்கு 5,000 ரூபாயிலேருந்து 6 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க அந்தந்த பேங்க். இதில் வந்து சில பேங்க்கெல்லாம் சார்ஜே பண்ணுறதில்ல. ஏன்னா டு ப்ரமோட் வந்து சேனல் பெனட்ரேஷன் நிறையா வந்து நமக்கு இந்த வந்து மின்னணு வந்து நம்ம டிரான்சாக்ஷன் கேஷ்லெஸ் எக்கானமியை ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால பண்ணுறாங்க. இதே சில பேங்க்கில் என்இஎஃப்டியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் என்இஎஃப்டியில் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு 50 பைசாலேருந்து 1 ரூபா வரைக்கும் தான் என்இஎஃப்டிக்கு செலவு. இது மேக்ஸிமம் 5 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க என்இஎஃப்டிலையும். அதனால டிபெண்ட் அப்பான் த பேங்க்ஸ். இப்போ கூடுதல் தொகையை வந்து ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேலே நம்ம வந்து அதை வங்கி தொகையில் ஏற்றணுமா, அதுக்கு அதிகபட்சமான சார்ஜ் பிடிக்கப்படுமா? இல்லை, அதிகபட்சம்னு பார்த்தீங்கன்னா 25 ரூபா வரைக்கும் தான் வரும் என்இஎஃப்டி. ஏன்னா 2 லட்ச ரூபா வரைக்கும் தான் நீங்கள் வந்து ஐஎம்பிஎஸ்சில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் வேலெட்டில். ஏன்னா வேலெட்டுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் கஸ்டமராக இருந்தாக்க 10,000 ரூபா வரைக்கும் தான் நீங்கள் லோடு பண்ணிக்கலாம். இதே கஸ்டமராக இருந்து இப்போ வரவங்க கஸ்டமர் இந்த சென்ஸ் அக்கௌண்ட் ஹோல்டர், நான் அந்த மாதிரி ஒரு எக்ஸ் பேங்க்கில் ஒரு 10 வருஷமாக அக்கௌண்ட்டு நான் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த பேங்க்லேருந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் வந்து வேலெட்டை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா 1 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் பண பரிவர்த்தனை பண்ணிக்கலாம். ஒரு பொதுவான சந்தேகம், இப்போ நான் வேலெட் யூஸ் பண்ணுறேன், அதை நான் யூஸ் பண்ண தயாராகிட்டேன், ஆனால் அந்த வேலெட்ல இருந்து தகவல்கள் திருடப்படுது, ஹவு டு சேவ் த வேலெட் அப்படின்ற ஒரு பொதுவான கேள்வி இருக்கு. திருப்பூர்லேருந்து பழனிசாமி அவரும் இந்த கேள்வியை தான் எழுப்பியிருக்காரு. நான் வந்து வேலெட் நான் பயன்படுத்தணும் நான் விருப்பப்பட்டாலும் எப்படி நான் அதுல இருந்து சேஃபா நான் வந்து அதை பயன்படுத்துறது, ரொம்ப பாதுகாப்பாக பயன்படுத்துறது எப்படி, அதுக்குண்டான வழிமுறைகள் என்னன்னு கேட்குறாரு. இப்போது வேலெட்டுங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு மாதிரி ஒரு சேஃப்டி மீடியம்னு சொல்லலாம். எப்படின்னா அந்த வேலெட்டுக்கு பணம் எங்கேருந்து வருதுன்னா கோர் பேங்கிங்கில் உள்ள மெயின் அக்கௌண்ட்லேருந்து வருது, உங்களோட மெயின் அக்கௌண்ட்லேருந்து வருது. இன்டர்நெட் பேங்கிங் மூலியமாவோ மொபைல் பேங்கிங் மூலியமாவோ
நீங்கள் வந்து பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்படின்னா அந்த வேலெட்டில் யூ கேன் மெயின்டைன் அப் டு வந்து 1 lakh அப்படின்னா 1 லட்சம் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து பயம். அதுக்கு மேலே உங்களுக்கு நீங்கள் பயம் இல்லாமல் இருக்கலாம். இது எப்படி நம்ம கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து எல்லாத்துக்குமே ஓடிபி ஃபெசிலிட்டி எல்லாம் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது வேலெட்டுக்கு ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்துருக்கோம். நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்த உடனே பாஸ்வேர்டு ஒன்று கொடுக்கணும். கொடுத்த உடனே ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணும்போது ஒரு ஓடிபி ஒன்று வரும். அதனால் இதை நீங்கள் யார்ட்டையுமே சொல்லாமல் ரகசியமாக வந்து வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிறது இல்லை அதிலே ஒரு நோட் பேடில் வந்து நீங்கள் எழுதி சேவ் பண்ணி வச்சுக்காமல் இருந்தீங்கன்னா ஓரளவு நீங்கள் வந்து சேஃப்டியாக குறைக்கலாம். அதுக்கு ஒரு நேயர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சின்னதாராபுரத்துல இருந்து ஜின்னா, இந்த சேவையை படிக்காதவங்க பயன்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்காரு. இது பரவலா வைக்கக்கூடிய ஒரு முதன்மையான ஒரு கேள்வின்னு தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா பொதுவா வங்கி பரிவர்த்தனை, இந்த மின்னணு பரிவர்த்தனை அப்படிங்கிறது வந்து ஆங்கில மொழியில தான் வந்து அதிகமா பயன்படுத்தப்படுது. பிராந்திய மொழிகள் அதிகம் பயன்படுத்தணும் அப்படின்ற கோரிக்கை இருந்தாலும் இப்போ மக்களை வந்து மின்னணு பரிமாற்றத்துக்கு வரணும், அதை ஊக்குவிக்கணும்னு சொல்லும்போது அவங்க பயன்படுத்தக்கூடிய மொழிகள் அது இருக்கணும்ல. இப்போ அதுக்கு வந்து நம்ம எப்படி எளிமைப்படுத்த முடியும்? அதற்குண்டான செயல்முறைகள் என்னென்ன? இல்லை அதான் இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மனம் இருந்தால் வந்து மார்க்கம் உண்டுன்னு நார்மலாக சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் வந்து 90% ஆஃப் த வந்து நம்ம பீப்புள்கிட்ட வந்து உங்களுக்கு வந்து ஐஃபோன், உங்களுக்கு ஆண்ட்ராய்டு இல்லைன்னா விண்டோஸ் இந்த மாதிரி இருக்குது. மீதி 10% வந்து உங்களுக்கு நார்மல் நோக்கியா ஃபோன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. எல்லாத்தையுமே ஃபோன் இல்லாதவங்கள யாருமே இல்லை அப்படின்னு ஒரு வந்து இருக்குது. இப்போது நார்மலாக ஃபோனை எடுத்து பேச முடியும். சில பேருக்கு நம்பர் போட முடியலன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் டயல் 1 2 3 ஃபோன் போட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதனால் இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நிறையா வந்து ஒவ்வொரு பேங்க்லேயும் வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் நிறையா கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஹவு டு யூஸ் த வேலெட்டு அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த வந்து நம்ம மோடி சார் வந்து நம்ம இந்த பாரத பிரதமரோட இந்த பிஎம்ஜேடிவி அக்கௌண்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருக்குமே அக்கௌண்ட் இல்லை, வங்கிக்கு வரவே எல்லாரும் ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் கேஷுவலாக, ஏன்னா அதில் வந்து சப்சிடி கொடுக்குறோம், நமக்கு ஆதார் கார்டை வாங்கணும், அந்த மாதிரி எல்லாருக்குமே இப்போ ஒரு சாதாரணமான ஒரு ஹியூமன் பீயிங்கிட்ட போய் கேட்டால் கூட சார் எனக்கு ஆதார் கார்டு வேணும், மொபைல் நம்பர் வேணுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அது. அதனால் இனிமே இதுதான் அப்படிங்கும்போது எல்லாருமே அதை பண்ணுவாங்க. ஏன்னா முன்னாடியெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா ஏடிஎம்முக்கு போகவே பயந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே இப்போ ஏடிஎம் கார்டு இருக்குது. அப்படிங்கும்போது இது ஆர்டர் ஆஃப் த டே அப்படின்னு வரும்போது எல்லாருமே வந்து பீப்புள் ஹாவ் டு சேஞ்ச் தேர் மைண்ட் செட். இப்போ எல்லாத்தையும் ஏடிஎம் கார்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் இப்போ நாட்டில் வந்து 2.5 கோடி வியாபாரிகள் தான் வந்து இருக்கிறாங்க. அவங்கள எவ்வளோ பேர் இதை பயன்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. இப்போ இந்த ரொக்கமில்லா பண பரிவர்த்தனையில் வந்து ஒரு சில விஷயங்களும் சொல்றாங்க. இப்போ நம்ம ஸ்வைப் பண்ணும்போது அந்த கார்டு வந்து அடிக்கடி ஹேங் ஆயிடுது, நடுவுலே நின்றுது, அதை பயன்படுத்த முடியாமல் போயிடுது அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. இதை வந்து எப்படி நம்ம போக்க முடியும்? இல்லை அது வந்து அது எப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அந்தந்த பாஸ் டிவைஸ் எல்லாமே வந்து ஐஎஸ்பிஸ்ன்னு சொல்லுவோம், இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லைன் கனெக்டிவிட்டி இருக்கு இல்லையா, அது வந்து டாட்டாவில் இருக்கலாம், பிஎஸ்என்எல் இருக்கலாம், இல்லை வோடஃபோனில் இருக்கலாம், நிறையா சோமெனி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. அந்த சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா இருக்கும். அது ஆக்சுவலாக இது வந்து இதெல்லாம் எப்படி சொல்கிறதுனா எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100க்கு 95% சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம் இந்த மாதிரியான வந்து சேனல் பெனட்ரேஷன்ஸில். அதனால் இதுக்கெல்லாமும் வந்து உங்களுக்கு எதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லா பேங்க்லையும் ஃபெயிலியர் அனாலிசிஸ்லாம் பண்ணிவிட்டு ஈவன் இதுக்கு வந்து என்பிசிஏல வந்து தேவோட டேக்கன் சம் வந்து ப்ரோஆக்டிவ் இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு இதெல்லாம் எப்படி குறைக்கலான்னு நாளடைவில் கிராஜுவலாக அந்த இது எல்லாமும் இஷ்யூஸ் இல்லாமல் போயிடும் சார் உங்களுக்கு. இன்னொரு நேயர் மதுரையிலிருந்து சண்முகம், ரெண்டல் மந்த்லி ரெண்டல், அதாவது மாத வாடகைக்கு இந்த மாதிரி ஸ்வைப்பிங் மிஷின் எடுத்துக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? நான் வந்து ஒரு சிறு வியாபாரி, எனக்கு அதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு ஒரு சந்தேகம் கேட்டிருக்கிறாரு. எடுத்துக்கலாம். எப்படின்னாக்க 2 விதமாக இப்போது வந்து எப்படி இருந்தாலும் மாத வாடகைங்கிறது ஒவ்வொரு பேங்க்லேயும் எப்படி பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஆவரேஜ் பேலன்ஸை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் நிறையா 5000 ரூபாய்க்கு மேலே பணம் இல்லை 50,000 ரூபாய்க்கு மேலே ஆவரேஜ் பேலன்ஸ் இருந்ததுன்னா ஆவரேஜ் பேலன்ஸில் உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா சில பேங்க்கில் ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை, இந்த பாஸ் மிஷினை. இல்லை நான் அதுக்கு குறைச்சலாக தான் நான் வந்து வச்சுட்டுருப்பேன், என்னால் முடியல சார், 5000 ரூபா இருக்குது அப்படின்னாக்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ரெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நார்மலாக ரெண்ட்டுங்கிறது இந்த பிஎஸ்டி நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி உள்ளதுக்கு வந்து 600 ரூபா மேக்ஸிமம் இருக்குது, மினிமம் 200 ரூபாலேருந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஜிபிஆர்எஸ்க்கு மினிமம் 250 ரூபாலேருந்து 1000 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ இந்த புதுசாக எம்பாஸ்ன்னு ஒரு ஹேண்டி டிவைஸ் வந்துருக்குல்ல, இதில் மேக்ஸிமம் வந்து 500 ரூபா வரைக்கும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இதில். அதனால் பேலன்ஸ் பேஸ் பண்ணாமல் தான் வந்து ஒவ்வொரு பேங்க்லேயும் அதை வந்து நமக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க இதில். சார், இப்போ அடுத்து ஒரு நேயர் வந்து ஒரு சந்தேகம் கேட்டிருக்காரு. மின்னணு பரிவர்த்தனை பண்ணும் பல தனியார் நிறுவனங்கள் தொலைபேசி எண்கள் வந்து கிடைக்கிறது இல்லை, அப்படி இருந்தால் அது வந்து பலருக்கு வசதியா இருக்கும், நாங்கள் வந்து தகவல்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இதற்குண்டான முயற்சிகளை மட்டும் எடுக்கிற நீங்க அவங்கள தொடர்பு கொள்றதுக்குண்டான ஒரு முயற்சிகளை எடுக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு. புரியல.
இல்ல மின்னணு பரிவர்த்தனைக்கு வந்து இவ்வளவு மெனக்கற வங்கிகள் பல நிறுவனங்கள் வந்து அவங்கள தொடர்பு கொள்றதுக்கு வந்து எளிமையான வசதிகளை வந்து பண்ணி கொடுக்கறது இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வச்சிருக்காரு. அவர் கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் ரொக்கமில்லா பண பரிவர்த்தனை நோக்கி வர்றாரு. அவருக்கு உண்டான சந்தேகமா இதை கேட்டிருக்காரு. ஓகே, இல்லை அது இப்போ நார்மலாக என்ன பண்ணுறோம்னாக்கா வாட்ஸ்அப்பு வந்து உங்களுக்கு இதிலெல்லாம் கொடுக்குறோம், எல்லாம் வந்து எஸ்எம்எஸ்லாம் கொடுக்குறோம். இப்போது வந்து எங்கள் பேங்க்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து ரெக்கார்டட் வந்து ப்ரீ ரெக்கார்டட் வைஸாக எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் போய் எப்படி ரீச் பண்ணுறதுன்னு முடியாது. சென்ட்ரலைஸில் பிரான்ச்சுக்கு வந்தீங்கன்னா அந்தந்த கிளையில் இதுக்கான வந்து ஒரு தனியாக அதிகாரிகள் நியமிச்சிருக்கோம். வந்து எப்படி நீங்கள் வாங்கிக்கலாங்கிறது அவங்க வந்து எல்லாம் உங்களுக்கு அட்ரஸ் பண்ணுவாங்க, எல்லா இஷ்யூஸும் பதில் சொல்லுவாங்க அதுக்கு. இப்போ இன்னொரு நேயர் சிவகங்கையிலிருந்து மாணிக்கவேல் ஒரு சந்தேகம் கேட்டிருக்கிறாரு. இந்த மொபைல் ஆப் மூலமா இந்த கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் பண பரிவர்த்தனை வந்து எப்படி பண்ண முடியும், அதற்குண்டான வசதிகள்லாம் மொபைல் ஆப்ல என்னென்ன இருக்கு அப்படின்ற ஒரு சந்தேகம் கேட்டிருக்காரு. அதான் இப்போ மொபைல் ஆப்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஒன்று மொபைல் பேங்கிங் இருக்குது, அதுக்கப்புறம் வேலெட் இருக்குது. மொபைல் பேங்கிங்னா நார்மலாக வந்து அந்த பேங்க்கில் வந்து நம்ம அக்கௌண்ட் வச்சுருக்கணும். அதில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கணும். கொடுத்த உடனே ஒவ்வொரு பேங்க்கில் ஒரு வந்து சில பேங்க்கில் வந்து ஒரு வந்து ஆண்ட்ராய்டுன்னா ஆண்ட்ராய்டுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. சில பேங்க்கில் இப்போ எங்கள் பேங்க்கில் 3த்துலேயுமே கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்த உடனே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண உடனே நீங்கள் www.னா அந்த பேங்க் cityunionbank.com அப்படின்னா அதில் போய் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோரில் இருக்குது, அது மாதிரி ஆப் ஸ்டோரில் இருக்குது, விண்டோஸ் ஸ்டோரில் இருக்குது. நீங்கள் டவுன்லோடு பண்ண உடனே ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னாக்கா லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்துருவோம். அதுக்கு நீங்கள் லாகின் ஐடியை அடிச்சுட்டு நீங்கள் அடுத்தது பாஸ்வேர்டு கொடுக்கணும். கொடுத்த உடனே உங்களுக்கு எல்லா டிரான்சாக்ஷனும் வந்துடும். பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு பேலன்ஸ் என்கொயரி, அதுக்கப்புறம் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர், அதுக்கப்புறம் ஆட் பெனிஃபிஷரி, அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒவ்வொரு டிரான்சாக்ஷன், அப்புறம் டெபாசிட் ஓப்பனிங், அதுக்கப்புறம் அதிலேயே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஏடிஎம் கார்டு எனேபிள் பண்ணுறது, டிசேபிள் பண்ணுறது. ஏன்னா இப்போ புதுசாக வந்து இந்த நிறையா நீங்கள் செக்யூரிட்டி பிரீச்சஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக வந்து இந்த மாதிரி வந்து 26 லட்சம் கார்டு 50 லட்சம் கார்டு செக்யூரிட்டி பிரீச் பண்ணியிருக்காங்க, நீங்களாம் உங்கள் பின்னெல்லாம் நீங்கள் மாற்றிங்க அப்படின்னு எல்லா பேங்க்லேருந்து அவேர்னஸ்ஸு. அது இப்போ ஒரு சில இப்போ எங்கள் பேங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் தனியாகவே கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் வந்து கார்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண உடனே அந்த ஆப்லேயே வந்து நீங்கள் கார்டை வந்து எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ அந்த கார்டை நான் யூஸ் பண்ணவே போகிறதில்ல அப்படின்னா ஒன்று டிசேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போய் டிசேபிள் பண்ணிங்கனாக்கா உங்கள் ஏடிஎம்மா, உங்களுக்கு இன்டர்நெட் இகாமா, பாஸான்னு 3 ஆப்ஷன் கேட்கும். ஏன்னா நீங்கள் ஏடிஎம்மில் போய் பணம் எடுக்கலாம், இகாமில் போயிட்டு நீங்கள் உட்காந்துட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 3வது பாஸ் ஸ்வைப் பண்ணுறது. 3த்துலேயும் யூ கேன் ஏபிள் டு ஃபிக்ஸ் அ லிமிட். ஏன்னா ஒன்றுக்கு கார்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த வங்கியில் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. கிளாசிக் கார்டு, கோல்டு கார்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் என்ன கார்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 26A இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே மொபைல் பேங்கிங்கில் வரும். அதுக்கப்புறம் வேலெட். இப்போ வந்து எல்லாருக்கும் ஏன் ரொம்ப வேலெட்டுன்னு சொல்கிறோன்னா ரொம்ப சிம்பிளிஃபைடு ஃபீச்சர். இப்போ வேலெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே வேலெட்டுன்னா உடனே மொபைல் சார்ஜ் சார் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், வந்து டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் எல்லாருக்கும் தெரியும். இப்போ வந்து அதுவும் இந்த வந்து கேஷ்லெஸ் எக்கானமியில் இப்போ வந்து ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அந்த வேலெட்டுக்குள்ள அக்கௌண்ட்லேருந்து வேலெட்டுக்கு வந்து பணத்தை மாற்றிக்கலாம். இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு இந்த வேலெட் மூலமாக பணத்தை மாற்றிக்கலாம். ஒரு அக்கௌண்ட்லேருந்து அந்த பேங்க்கில் உள்ள வேலெட்டுக்கு மாற்றிக்கலாம். வேலெட்லேருந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் பில், யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். உங்களுக்கு இபி பில்லு கட்டுறது, அதுக்கப்புறம் வந்து டெலிஃபோன் பில்லு கட்டுறது, எல்ஐசி ப்ரீமியம் கட்டுறது, இது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த பில் பேமெண்ட் ஃபெசிலிட்டியும் ஆமாம், எல்லா பில் பேமெண்ட் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்கலாம். அப்புறம் இந்த பேங்க்லேருந்து நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் போய் ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க ஒரு மளிகை கடையில், அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருனாக்கா அவர்கிட்ட பாஸ் மிஷின் இல்லை, அவர் சொல்லியிருக்காரு நான் அந்த மாதிரி வங்கியில் தான் சார் நான் கேட்டிருக்கேன், இன்னும் 2 நாளில் வருங்கிறாங்க, என்னோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க அப்படின்னா அவர் வேற ஒரு பேங்க்கில் அவர் அக்கௌண்ட் வச்சிருக்காருன்னா இப்போ சிட்டி யூனியன் பேங்க்லேருந்து அந்த பேங்க்குக்கு ஆட்டோமேட்டிக்காக வேலெட், இப்போ எந்த பேங்க்கோ அந்த பேங்க்லேருந்து வேலெட் எந்த பேங்க்கில் கொடுத்துருக்காங்களோ, எல்லா பேங்க்லையும் இருக்கான்னு சொல்ல முடியாது, நிறையா பேங்க்கில் இல்லை, அது இந்த வேலெட்டிலேருந்து அந்த ஃபண்டை அதர் பேங்க்குக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சிம்பிளிஃபைடாக ரொம்ப நிறைய ப்ரொசீஜர்லாம் கிடையாது. இப்போ இதே உங்கள் பேங்க் நம்ம சிட்டி யூனியன் பேங்க்லேயே அக்கௌண்ட்டுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அவரோட மொபைல் நம்பர் மட்டும் அடித்தா போகிறோம், எல்லா டீட்டெயில்ஸும் நாங்களே கொண்டு வந்து காமிச்சிருவோம். இதே ஃபேவரேட் ஆப்ஷன்லாம் இருக்குது ஒவ்வொரு பேங்க்லையும். நீங்கள் இதே ரெகுலராக ஒரு மளிகை கடைக்கு நீங்கள் வந்து பணம் செலுத்துறீங்கன்னா இந்த ஃபேவரேட்டில் போய் ஸ்டோர் பண்ணால் போகிறோம், அடுத்த ரவுண்டு நீங்கள் அடிக்கணுங்கிற தேவையில்லை, அப்படியே கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துன்னு வர மாதிரி உள்ள எல்லா ஃபெசிலிட்டியும் அதில் பண்ணி கொடுத்துருக்கோம். பிரதமர் மோடி வந்து உங்களுடைய மொபைல் ஃபோனை பர்ஸா யூஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. இப்போ நீங்க சொல்லும்போது கூட மொபைல் பேங்கிங், வேலெட் எல்லாமே வந்து மொபைல் ஃபோன் மூலமா தான் அது செய்ய முடியும். அதுக்கு ஸ்மார்ட் ஃபோன் தான் தேவை. நம்ம நாட்டில் 20 கோடி பேர் தான் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்றாங்க. மீதம் உள்ளவங்க வந்து ஒரு நார்மல் ஃபோன் தான் யூஸ் பண்றாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க ஸ்மார்ட் ஃபோன் தவிர்த்து வேற கைபேசி பயன்படுத்தக்கூடியவர்கள் இந்த கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் ரொக்கமில்லா பண பரிவர்த்தனைக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்கு? இல்லை, அதில் என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா NUUPன்னு ஒன்று ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா USSD பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம், அன்ஸ்ட்ரக்சர்டு சப்ளிமெண்ட்ரி டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் என்னன்னாக்கா சார் சொன்ன மாதிரி சாதாரணமாக அதில் வந்து நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டோ இல்லை உங்களுக்கு விண்டோஸோ இல்லை நீங்கள் ஐஃபோனோ இருக்கணுங்கிற தேவை கிடையாது. சாதாரண நோக்கியா நம்பர் இருந்தாலே போகிறோம்.
பட் அதில் அவங்க என்ன பண்ணோன்னாக்கா #99 அப்படின்னு ஸ்டார் போட்டாச்சுன்னாக்க அதில் ஆட்டோமேட்டிக்காக கேட்கும் என்னென்னா ஃபஸ்ட்டு அந்த பேங்க்கோட 3 டிஜிட், அதுக்கு பேர் எம்எம்ஐடின்னு சொல்லுவோம், அது வந்து மொபைல் மணி ஐடென்டிஃபையர் அப்படின்னு பேர் இதுக்கு. ஃபஸ்ட்டு 3 டிஜிட் கொடுக்கணும், இல்லைன்னா அந்த பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு. ஏன்னா அவங்க ஒரு பேங்க்லேருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவர் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கருப்பாயி இருக்காங்க அப்படின்னா, கருப்பாயி இஸ் ஹேவிங் ஒரு நோக்கியா ஃபோன் அவங்கள்ட்ட இருக்குது. கருப்பாயி என்ன பண்ணுறாரு, ஒரு மளிகை கடையில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அவங்க கார்பரேஷன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ இல்லை சிட்டி யூனியன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ அவங்க மாற்றணும்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்க கருப்பாயி என்ன பண்ணும், #99 ஸ்டார் கொடுத்த உடனே அடுத்தது அந்த மொபைல் நம்பரில் 3 டிஜிட் வந்து பேங்க்கோட கோடு, இல்லை தெரியலன்னா ஐஎஃப்எஸ்சி கோடு ஆஃப் சிட்டி யூனியன் பேங்க், அதை அடிக்கணும். அதை அடித்து முடித்தோடனே அவங்களுக்கு எவ்வளோ ரூபா அமௌண்ட்டுன்னு கேட்கும். அதுக்கப்புறம் அமௌண்ட் அடித்த உடனே ஒரு வந்து பின் ஒன்று, சீக்ரெட் கொஸ்டின் ஒன்று, அந்த பின் அடிக்கணும். இந்த 4 டிஜிட் ரகசிய குறியீட்டுன்னு அடித்த உடனே அந்த பணம் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிலாம் வசதிகள் ஸ்மார்ட் ஃபோன் தவிர்த்து இருக்குது. அதுலேயே நீங்கள் பேலன்ஸ் என்கொயரின்னா அதை போட்டு 4 போட்டு ஹேஷ், ஏன்னா ஒவ்வொரு பேங்க்கில் ஒரு வச்சுருக்காங்க, பேல் அப்படின்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பேலன்ஸ் வந்துடும் அதில். நல்லது. அடுத்து சென்னையிலேருந்து அப்துல் ரசாக் ஒரு முக்கியமான சந்தேகத்தை கேட்டிருக்கிறாரு. நான் வந்து மொபைல் வேலட் யூஸ் பண்ணுறேன், மொபைல் பேங்கிங், நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறேன் என்னுடைய மொபைலில். ஒருவேளை என்னுடைய கைபேசி காணாமல் போயிடுச்சுன்னா நான் அதில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒன் டைம் பாஸ்வேர்டு அந்த நம்பருக்கு தான் வரும். அப்போ நான் வந்து எப்படி வந்து இந்த மொபைல் பேங்கிங் வந்து நான் சேஃப்னு எப்படி நினைக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். இல்லை, கரெக்ட். இப்போ மொபைலில் பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், நீங்கள் இதில் வந்து மெமரி தான் நம்ம வந்து, ஏன்னா இப்போ வந்து கேஷ்லெஸ் எக்கானமி அப்படிங்கும்போது பின்னை வந்து நீங்கள் மனதில் தான் நீங்கள் வச்சுக்கணும் சார். நீங்கள் அதில் வந்து அதில் வந்து நீங்கள் நோட் பேடில் அடித்தோ சேவ் பண்ணி எல்லாம் வச்சுருந்தா ப்ராப்ளம். ரெண்டாவது என்னென்னா, ஒவ்வொரு மொபைல் நம்பருமே அந்த ரிஜிஸ்டர்டு நம்பருக்கு தான் வருது ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரிஜிஸ்டர்டு நம்பர் அந்த மொபைல் இதுவாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் உடனே உங்கள் பேங்க் அப்ரோச் பண்ணி நாளைக்கு புது நம்பர் வாங்கியாச்சு அப்படின்னா அந்த நம்பரை பேங்க்கில் கொடுத்துட்டு திரும்பி நீங்கள் வேறு மொபைல் பேங்கிங் ஃபெசிலிட்டி வச்சுக்க வேண்டியதான். இப்போ அதுக்கு வேறு வழியே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு பேங்க்குமே சேஃப்டிக்காக ரிஜிஸ்டர்டு மொபைலுக்கு தான் அந்த ஓடிபியை அனுப்புகிறாங்க. அதனால இதுதான் நம்ம மெயினாக இது பண்ணிக்கணும். ஒரு நேயர் சந்தேகம் பெற்றிருக்கிறாரு. ஒரு சில பணப்பரிமாற்றங்கள் வந்து இப்போ நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணால் ஒரு 10-15 நாள் கழிச்சு போகிற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. இப்போ நான் டெய்லி வந்து தினமும் நான் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர், தினமும் நான் ஒரு வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டா, இந்த மாதிரி தாமதமாக பணப்பரிமாற்றம் நிகழும் போது அது எனக்கு தினமும் நடக்கக்கூடிய வியாபாரத்தை பாதிக்குமே, அதுக்கு நான் என்ன வழிமுறையை கையாளுறதுன்னு கேட்குறாரு. இல்லை, இப்போ தாமதம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் அது வந்து ஆச்சரியமாக இருக்குது ஆக்சுவலாக. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஐஎம்பிஎஸ்ஸு, அதுக்கப்புறம் என்இஎஃப்டி, ஆர்டிஜிஎஸ் 3 இதுதான் உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபரை துரிதப்படுத்துது. ஐஎம்பிஎஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரியல் டைமில் போயிடுது, இல்லை இமிடியட் பேமெண்ட் சிஸ்டம்னு. 2 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் உடனே, இப்போ நான் சொல்கிற மாதிரி சிட்டி யூனியன் பேங்க்லேருந்து கார்பரேஷன் பேங்க்குக்கு போனோன்னா உடனே போய்டும், வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு 2 லட்ச ரூபா வரைக்கும் அனுப்பலாம். அதனால தான் அவங்களுக்கு லிமிட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. 24/7 × 365. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 3 மணிக்கு நினச்சா கூட யூ கேன் ஏபிள் டு ட்ரான்ஸ்ஃபர் த ஃபண்ட்ஸ். அதே மாதிரி என்இஎஃப்டினா பேட்ச் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். மார்னிங் உங்களுக்கு 8 மணிக்கு ஆரம்பிக்குது, 12 பேட்ச். அது ஈவினிங் உங்களுக்கு வந்து 6 மணி வரைக்கும். ஆக்சுவலாக 6 மணி வரைக்கும் நீங்கள் கொடுத்தா 7 மணிக்கு ஃபைனல் பேட்ச் பணம் போயிடும். இதுக்கு 2 மணி நேரத்துக்குள்ளே ஸ்டேட்டஸ் கொடுக்கணும் அப்படின்னு இருக்குது. மறுநாள் மார்னிங் எல்லா பேங்க்குக்கு அப்படி 7 மணிக்கு போகிற பேட்ச்சு மறுநாள் மார்னிங் 8 மணிக்கே வந்துடும். அதில் ஏதாவது ரொம்ப ப்ராப்ளம் இருந்தால் 8-9 மணிக்குள்ளே அந்த இஷ்யூ வந்து சார்ட் அவுட் ஆகிடும். 3வது ஆர்டிஜிஎஸ். இப்போ என்இஎஃப்டியில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். நீங்கள் ₹1 ஒரு ஸ்கை இஸ் த லிமிட்டு. ஆர்டிஜிஎஸை பொறுத்த வரைக்கும் மினிமமே உங்களுக்கு 2 லட்சம் வச்சிருக்கோம். இல்லை, அந்த இடத்துல ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ பார்க்கக்கூடிய நம்ம நேயர்கள் பொதுமக்களுக்கு என்இஎஃப்டியில் அன்லிமிட்டட் ஏன், ஐஎம்பிஎஸ்ல 2 லட்சம் வரைக்கும் அந்த லிமிட் ஏன் அப்படின்ற விளக்கத்தையும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இது என்னென்னா ஐஎம்பிஎஸ்ல இப்போ ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனால முதல்ல வந்து இமீடியட்டாக பணம் போகிறது இல்லையா, அதனால கொஞ்ச நாள் வரைக்கும் இதை வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இதுதான் நாளைக்கு வந்து ஒரு லெவலில் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஆர்டிஜிஎஸ்ஸு வந்து உடனே போகிற மாதிரி இருக்கும், என்இஎஃப்டி வந்து உங்களுக்கு 2 நாள் டைம் இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் கிராஜுவலாக அதை குறைஞ்சி இப்போ என்இஎஃப்டியும் ஆர்டிஜிஎஸையும் பார்த்தீங்கன்னாக்க என்இஎஃப்டியை பொறுத்தவரை ஜஸ்ட் 1 ஹவர் டிலேயில் என்இஎஃப்டி போயிடும். ஆனால் அதுக்கு டேட்டு 2 மணி நேரத்துக்குள்ளே போகணுங்கிறது நியதி. அதில் ஆர்டிஜிஎஸுக்கும் அதே மாதிரி ரியல் டைமில் ஆக்சுவலாக போகும் ஒரு ஸ்டேஜில். ஏன்னா அதில் வந்து அமௌண்ட்டு ஹெவி. ஆர்டிஜிஎஸை பொறுத்தவரை நீங்கள் மினிமம் 2 லட்சத்துலேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கோம். இந்த ஐஎம்பிஎஸும் ஒரு ஸ்டேஜில் அதுக்கு வந்து ரீச் அவுட் ஆகும். எல்லாமே ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட்டு, ஐஎம்பிஎஸ் எல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜில் ஒன்றா தான் இருக்கும். சரி, அடுத்து மகேந்திரன்ற ஒரு நேயர் வந்து ஒரு சந்தேகம் கேட்டிருக்கிறாரு. நான் கடந்த 20 நாட்களாக பெட்ரோல் பங்கில் பண அட்டை மூலம் பெட்ரோல் நிரப்பி வருகிறேன். 100க்கு பெட்ரோல் போட்டால் என் கணக்கிலிருந்து ₹111.50 எடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒவ்வொரு முறையும் நான் ₹11.50 இழக்கிறேன். இந்த நிலையில் நான் எப்படி ரொக்கமில்லா பண பரிவர்த்தனைக்கு மாறுவது, அதனை எவ்வாறு நான் நம்புவது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. இல்லை, அதான் திரும்பி வந்து இதுக்கு நான் சொல்கிற மாதிரி வந்து அந்தந்த பேங்க்கோட டிஸ்கிரிப்ஷன் அது. ஆக்சுவலாக
இதுக்கு தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நேற்றுக்கு எல்லாரும் கூடி பேசியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி நம்ம வந்து வைவர் கொடுக்கறதுன்னு உங்களுக்கு கூடிய விரைவில் நல்ல செய்தி வந்துடும் உங்களுக்கு. அடுத்து சதீஷ் திருச்சியிலேருந்து கேட்டிருக்கிறார். சில வேலெட்டில் வந்து யூட்டிலிட்டி பில் பே பண்ணுறதுக்கு எல்ஐசி, டிஎன்இபி சில நிறுவனங்களில் வந்து ஏஜென்சி ஆப்ஷன்ஸ் இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி அப்டேட் பண்ணுவாங்க, நாங்கள் எப்படி அந்த பணப்பரிவர்த்தனைக்கு போக முடியும் அப்படின்றது? இல்லை, இது எப்படின்னாக்கா சில பேங்க்கில் வந்து இந்த டைப் பண்ணுறோம் இல்லையா, மெர்ச்சன்ட்டோட டைப் பண்ணுவோம். ஆக்சுவலாக என்னன்னாக்கா அந்த ஃபண்டு வந்து எப்படி சார் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா, நீங்கள் வந்து எல்லாமே கொடுத்துட்றீங்க. ஆக்சுவலாக உங்கள்கிட்டேருந்து வந்து என்னென்ன பில்லு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல்ஐசி ப்ரீமியம் இல்லை வந்து பில் பேமெண்ட்டு வந்து ஃபோன் பில் அப்படின்னா எல்லாம் வந்து செலக்ட் பண்ணி கடைசியாக வந்தோடனே ஐ விஷ் டு பே வரும் க்ளீனாக வந்தோடனே. அது அப்போ தான் ரீடைரக்ஷன் ஆகும். நீங்கள் வந்து இன்டர்நெட் பேங்கிங் மூலியமாக பண்ணுறீங்களா இல்லை கார்டு மூலியமாக பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆப்ஷன். இப்போ அந்த பேமெண்ட் கேட்வே ப்ரொவைட் பண்ணுறாங்கல்ல, இது வந்து அவங்களோட டைப். அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் எல்ஐசியில் மட்டும் டைப் வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா சில பேருக்கு அது மட்டும் வர மாதிரி இருக்குது. அதுதான் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம்னு ஒன்று வரப்போகுது. இப்போ ஆல்ரெடி வந்து ஸ்டார்டட் அவங்க அந்த ப்ராசஸ் பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம் சொல்லிட்டு வந்து நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட ஒரு இனிஷியேட்டிவ்ஸ். இது என்னன்னாக்கா எல்லா பில்லரையும் கொண்டு வந்து ஒரே அம்பர்லா கீழே எல்லாரையும் வச்சாச்சுன்னாக்கா நாளைக்கு உங்களுக்கு இந்த விதமான சந்தேகங்கள்லாம் இருக்காது. சார் நான் இந்த பேங்கில் கட்டியாச்சுன்னா இந்த பில்லுக்கு மட்டும் வரல சார், இங்கே போச்சுன்னா சார் நான் வந்து பஸ் டிக்கெட் புக் பண்ண முடியுது. இந்த மாதிரியான சந்தேகங்களுக்கு அதுவும் கூடிய சீக்கிரத்தில் ஒரு வந்து அதுக்கு வந்து ஒரு நிறைவு இருக்குது சார். அதுக்கு அடுத்து சென்னையிலேருந்து விஜேஷ் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. போலி செயலிகளை எவ்வாறு கண்டறிவது? இப்போ நிறைய இந்த கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் வந்ததுக்கப்புறம் நிறைய செயலிகள் மொபைல் ஆப்புக்கு உண்டான விளம்பரங்கள் வருது, வாடிக்கையாளர்கள் கவர்வதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுறாங்க. இந்த நிலையில் போலி செயலியை எப்படி நான் கண்டறிவது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கேன். போலின்னா இதில் நம்ம எப்போதும் கொஞ்சம் அவேர்னஸாக இருந்துகிட்டே இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இன்டர்நெட்டில் நீங்கள் லாகின் பண்ணுறீங்க. இப்போது வந்து citiunionbank.com நீங்கள் லாகின் பண்ணி போனவுடனே ஸ்டாண்டர்டாக என்ன பேஜ் இருக்குது, எடுத்தவுடனே வந்து லாகின் ஐடி கேட்கும், பாஸ்வேர்டு கேட்கும். மேலேயும் அதே மாதிரி கரெக்டாக பார்க்கணும். CITY இருக்கான்னு. சில பேர் CITI அப்படின்னு இருந்ததுன்னா உங்களுக்கு ரைட்டு இது ஏதோ ஃபேக் சைட். ஆனால் பார்த்தா சிமிலராகவே இருக்கும். நம்ம நோட்டெல்லாம் பார்க்கலையா, 500 நோட்டு 100 நோட்டெலாம் அதே மாதிரி தான் இதுவும். அதே மாதிரி மொபைல்லையும் நீங்கள் வந்து ஆப்பை டவுன்லோடு பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா அதில் ஸ்டாண்டர்டு ஃபீச்சர் என்ன இருக்குமோ அது இருக்கணும்னு நம்ம பார்க்கணும். எப்போதும் நம்ம ஸ்டாண்டர்டாக சரி லாகின் ஐடி அடிக்கிறோம், பாஸ்வேர்டு அடிக்கணும்னு அடிக்கக்கூடாது. கொஞ்சம் அவேர்னஸாக தான் அதில் ஆக்ட் பண்ணணும். அதில் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். அவேர்னஸ் இருந்ததுன்னா ஒன்றும் ப்ராப்ளமே இருக்காது சார். மின்னணு பரிவர்த்தனையை கையாள்வது எப்படி என்பது குறித்த ஐயங்களை தீர்ப்பதற்காக சிறப்பு விருந்தினர் நமது அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். அவரிடம் பேசுவதற்கு முன்பாக சென்னையில் சில்லறை தட்டுப்பாட்டை எதிர்கொள்ள வியாபாரிகள் கடைகளில் டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகளை ஏற்றுக்கொள்ள தொடங்கி இருக்கின்றனர். அது குறித்து பார்க்கலாம். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்புக்கு பின்னர் நாட்டில் உள்ள 86% ரூபாய் நோட்டுகள் செல்லாதவையாகின. இதனால் வியாபாரிகள் கடும் சில்லறை தட்டுப்பாட்டை சந்தித்தனர். வருவாய் இழப்பை தவிர்க்க வைப்பு அட்டைகளையும் கடன் அட்டைகளையும் ஏற்றுக்கொள்ளும்படி அரசு அறிவுறுத்தியது. இந்த அட்டைகளை மக்கள் பயன்படுத்த தேவையான கருவிகளை வியாபாரிகளுக்கு வழங்க வங்கிகள் தனியாக நடவடிக்கை எடுத்துள்ளன. இந்த கருவிகள் மீதான வரியிலும் அரசு சலுகை அறிவித்துள்ளது. இந்த கருவிகளை வாங்க வியாபாரிகள் அதிக அளவு விண்ணப்பித்து வருவதால் இதை வழங்குவதற்கான நடைமுறைகளை எளிதாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக வங்கி அதிகாரிகள் கூறுகின்றனர். சார்ஜஸ் பொறுத்தவரை எங்களுடைய சிட்டி யூனியன் வங்கியில் 31/12/2017 வரை எந்தவித கட்டணமும் நாங்கள் வாங்குவதில்லை. சார்ஜஸ் எந்த வாடகையோ எந்த 31/12/2017 வரை வாங்குவவர்களுக்கு பிஓஎஸ் மிஷின் வாங்குவவர்களுக்கு எந்த விதமான சார்ஜும் நாங்கள் செய்வதில்லை. தற்போது சில்லறை கிடைப்பதில் சிரமம் இருக்கிறது. வியாபாரம் செய்வது சவாலாக இருக்கும் நிலையில் வாடிக்கையாளர்கள் ATM மற்றும் கிரெடிட் கார்டு பயன்படுத்துவது சுலபமாக இருக்கிறது என கூறுகின்றனர் வியாபாரிகள். 2000 கொடுத்து வரும்போது கார்டு கொடுக்கறது ரொம்ப பெஸ்ட்டு. 2000 கொடுக்கும்போது அவன் 100 rupees நோட்டு 17 நோட்டு கேட்குறாங்க. ஒரு 500 எக்ஸ்ட்ரா கொடுத்தா எனக்கு இது வேணாம் தூக்கி வச்சிடுறாங்க. எனக்கு 100 rupees நோட்டு 17 தான் வேணும் அப்படிங்கிறாங்க. அப்படிங்க என்ன பண்ணுறது, சேர்த்து பிறகு எல்லாத்தையும் எடுத்து பாக்கெட்லாம் ஜிப்பெல்லாம் பார்த்து எடுத்து எண்ணி கொடுத்துட வேண்டியது. அப்புறம் மறுபடியும் சில்லறை வாங்கி உள்ளே போட்டுக்கிற வேண்டியது. ஹோட்டல், மருந்து கடைகள் மட்டுமில்லாமல் சிறிய கடைகளிலும் தற்போது ஸ்வைப் மிஷின் பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். இதற்கு வங்கிக் கணக்கு அவசியம் என்றும், இல்லையென்றால் வியாபார விவரங்கள் கொடுத்து வங்கிக் கணக்கு தொடங்கினால் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் வங்கி அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். சில்லறை தட்டுப்பாட்டை எதிர்கொள்ளவும் வியாபார நடவடிக்கைகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக இது போன்ற கருவிகளை தற்போது வணிகர்கள் அதிக அளவுக்கு பயன்படுத்த தொடங்கியிருக்கின்றனர். இதற்கு உதவியாக வங்கிகள் ஆலோசனைகளை வழங்கி கூடுதலாக உதவிகளை செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு வணிகர்களிடம் இருக்கிறது.
புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ் மற்றும் மதுவுடன் ராஜ்குமார். சிறு வணிகர்களும் ஸ்வைப் மிஷின் பயன்படுத்த தொடங்கியிருக்கின்றனர். அது குறித்து பார்த்தோம். சிறப்பு நேரலையை தொடரலாம். இப்போ சிறு வணிகர்கள் கூட இந்த ஸ்வைப் மிஷின் பயன்படுத்துகிற அந்த தொகுப்பை பார்த்தோம். இப்போ நம்ம வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அவங்களுக்கு வந்து ஸ்வைப் மிஷின் வந்து வழங்கக்கூடியது வந்து ஒரு இயல்பான நடைமுறை, அது எளிமையான நடைமுறைன்னு சொன்னீங்க. இப்போ சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவர்களுக்கும் ஸ்வைப் மிஷின் வங்கியில் தருவாங்களா அப்படின்னு திருவிடைமருதூர்லேருந்து பிரபாகரன்றவர் சந்தேகம் கேட்டிருக்காரு. அதான் சேவிங்ஸ் கணக்குன்னா நமக்கு வந்து சேமிப்புக்காக உள்ள கணக்கு அது ஆக்சுவலாக. அதனால் அதில் நம்ம வந்து என்னென்ன வருதோ சின்ன சின்ன அமௌண்ட் அதில் போட்டு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம் பேங்க்கில். பட் இதே வந்து வணிக இதுனாக்கா கரண்ட் அக்கௌண்ட்டு கீழே வந்துடும். இப்போ அவங்க வந்து நான் அதை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா சேவிங்லேருந்து அதை கரண்ட் அக்கௌண்ட்டாக மாற்றிட்டு தான் யூஸ் பண்ணணும். அடுத்ததா விவேக் சென்னையிலிருந்து, ஹவு பேங்க் வில் ஹெல்ப் மீ ஆஃப்டர் ஃப்ராட் ஹேஸ் ஹேப்பன் இன் ஆன்லைன் டிரான்சாக்ஷன். ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் வந்து எனக்கு வந்து ஃப்ராடுன்னு அதில் வந்து தகவல் திருடப்பட்டாலோ ஏதாவது முறைகேடு நடந்துட்டாலோ வங்கிகள் எந்த அளவுக்கு எனக்கு உதவுவாங்க, அதற்குண்டான உத்தரவாதம் என்னன்னு கேட்குறாரு. இல்லை, அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிரைம் பிரான்ச்சில் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணணும். உங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் அதை ப்ரொசீட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து திருடியாச்சு எனக்கு போயிடுச்சுன்னா ஆக்சுவலாக வந்து காம்ப்ரமைஸ் ஆகிருக்கா இல்லை இவரே சொல்லியிருக்காரா. இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்க, நிறையா பேருக்கு வந்து அவேர்னஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட வந்து ஓடிபி, உங்களோட ரகசிய குறியீட்டு என்ன நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். இதையும் மீறி சில பேர் சார் நான் பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னாக்கா உடனே சொல்லுங்கள் நான் தான் பேசுகிறேன் என்ன வேணும் அப்படின்னாக்கா சார் உங்கள் பின்னை சொல்லுங்கள் அப்படின்னா 4 5 7 8 அப்படின்னு உடனே சொல்லிடுறாங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது. இதையும் மீறி சில பேர் என்ன பண்ணுறோம், எங்கள் பேங்க்லலாம் வந்து ஓடிபின்னு ஒரு கான்செப்டை கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நீங்கள் ஓடிபி வர மாதிரி அதையும் சில பேர் படிச்சுடுறாங்க. இதுக்கு தான் யார் கேட்டாலும், ஈவன் விளையாட்டுக்கு சொல்ல போனால் கூட வந்து வீட்டுக்காரங்க அவங்க புருஷன்ட்ட கூட சொல்லக்கூடாது. அந்தளவு அதை சீக்கிரட்டாக பார்த்துக்கணும். இருந்தால் தான் இது வந்து நம்ம சேஃப்டியாக பண்ண முடியும். இதில் சரி. அடுத்ததாக கோவையிலிருந்து கதிர்வேல் ஒரு சந்தேகம் கேட்டிருக்காரு. ப்ரிகாஷன்ஸ் ஃபார் கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன், ரொக்கமில்லா பண பரிவர்த்தனைக்கு முன்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக நான் என்னென்னலாம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு சந்தேகத்தை கேட்டிருக்காரு. அதான் ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பாஸ் மிஷின் இருக்குது. பாஸ் மிஷினை கேர்ஃபுல்லாக கடை உள்ளே வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கணும். வெளியிலெல்லாம் ஏதாவது வச்சுட்டு போகக்கூடாது. ஏன்னா இப்போ நாளைக்கு இப்போ நம்ம ஏடிஎம்மில் ஸ்கிம்மர் வந்த மாதிரி நாளைக்கு அதுக்கும் ஏதாவது வந்ததுன்னா இன்னும் நம்மளால் ஒன்றும் இது பண்ண முடியாது. ஏன்னா புதுசாக ஏதாவது நமக்கு வந்து த்ரெட் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து மொபைல் பேங்கிங்னா அந்த பின்னை ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். இன்டர்நெட் பேங்கிங்னா இன்டர்நெட் பேங்கிங் பின்னை யார்ட்டையும் கொடுக்கக்கூடாது. வேலெட்டுனா வேலெட்டு பின்னை யார்ட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்ததுன்னா நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் சார். அடுத்ததாக பிரபாகரன் கரூர்லேருந்து கேட்டிருக்காரு. 1TP கோட் எதுக்காக சீக்ரெட்டாக வைக்க சொல்கிறாங்க, அதுக்குண்டான வழிமுறைகள் ஏன், இது வேறு வழிமுறைகளில் நம்ம பயன்படுத்தக்கூடாதா? இப்போ என்னுடைய மொபைல் ஃபோன் தொலைஞ்சு போச்சுன்னா நான் எப்படி வந்து 1TP வந்து உடனே நான் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணணும்னா திருப்பி வந்து அடுத்த நாள் வரைக்கும் நான் வெயிட் பண்ண வேண்டிய சூழல் இருக்குது. அதற்கு வேறு மாற்று வழிகள் இருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகத்துக்கு. வேறு மாற்று வழிகள்னால் இப்போ எங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ ஓடிபி வரல, நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் திடீர்னு இப்போ ஃபாரின் போகிறேன்னு வச்சுங்க, அங்கே நான் போகிறதுக்கு முன்னாடி என்னோடய மொபைல் நம்பரை பேங்க்கில் ஷேர் பண்ணிட்டு போகணும் இல்லையா. நான் வந்து ஃபாரின் போயாச்சுன்னாக்க ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு வந்துடும். இல்லை உங்களோட எக்ஸிஸ்டிங் நம்பரே நான் எடுத்துகிட்டு நான் ஃபாரின் போகிறேன்னா அதுக்கு இன்டர்நேஷனல் ரோமிங் எனேபிள் ஆகிருக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஓடிபி எல்லா பேங்க்கருமே கொடுக்குறோம். இப்போ ஓடிபி இல்லை எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளமாக இருக்குன்னா கிரிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ கிரிட்டுங்கிற ஆப்ஷனில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை முன்னாடி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து A1 B1 C1 D1 அந்த மாதிரி சில பேங்க்கில் கார்டில் அடித்து கொடுத்துருக்காங்க. எங்கள் பேங்க்கில் நீங்கள் கிரிட்னா இதில் இருக்கும். ஆக்சுவலாக A1 B1 C1 D1 ஒவ்வொரு டைமும் நீங்கள் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு பண்ணும்போது ஓடிபியாக கிரிட்டான்னு கேட்கும். அந்த இடத்துல நீங்கள் கிரிட்னு செலக்ட் பண்ணிங்கனாக்கா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் அந்த ஒரு நாள் எனக்கு ஃபோன் தொலைஞ்சு போச்சு சார் எனக்கு ப்ராப்ளமாக இருக்குன்னா நீங்கள் கிரிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். சில பேங்க்கில் அதுக்கு வந்து வாய்ஸ் வந்து ரெகக்னிஷனில் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பேங்கரும் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வங்கியும் ஒரு வழிமுறை ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க. அதில் அடுத்து ஈரோட்ல இருந்து விமல் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஆர் தேர் எனி பாசிபிலிட்டிஸ் ஃபார் ஹேக்கிங் ஆர் அக்கவுண்ட் வைல் யூசிங் கார்ட்ஸ், இ-வேலட்ஸ், ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஃபார் பர்ச்சேசிங்? வங்கிகள்ல இருந்து இந்த மாதிரி ஹேக் பண்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து குறைக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காரு. அதான் இப்போ குறைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாஸ் இருக்குது. பாஸில் நம்ம எல்லாத்துக்குமே வந்து இப்போ பின்னட்டு பாஸ்ன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இப்போ டெபிட் கார்டை யூஸ் பண்ணிங்கனாக்கா நீங்கள் பின்னு போட்டு தான் டிரான்சாக்ஷன் பண்ணி ஆகணும். அதில் இப்போ இது வரைக்கும் வந்து பாஸ் மிஷினில் யாரோ ஸ்கிம்மர் வச்சதா இது வரைக்கும் ஒன்றும் தெரியல. ஏன்னா ஏடிஎம்மில் தான் நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்கிம்மர் வச்சுருக்காங்க, கார்டு க்ளோனிங் அந்த மாதிரி. கூடுமான வரைக்கும் அந்த கார்டு நம்பர், இந்த கார்டுக்கு பின்னாடி அந்த சிவிவி வேல்யூன்னு சொல்கிறோம் இல்லையா, பின்பக்கம் 3 டிஜிட் நம்பர் இருக்கும். அது பின்ன யார்ட்டையுமே ஷேர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது.
இப்போ நம்ம பின்னெல்லாம் அடிக்கும்போது கையை ஒரு மாதிரி வந்து நம்ம மூடி வச்சுக்கிட்டு அடித்தா தான் நமக்கு ஓரளவு சேஃப்டியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம கடையில் போகிறோம், இப்போ இந்த ஹோட்டலில் சாப்பிட்றோம் அப்படின்னாக்கா சில பேர் சொல்லிடுறாங்க, கார்டு வாங்கும்போதே சார் என்ன பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்குறான். அதை நம்ம சொல்லக்கூடாது. நீங்கள் போய் தான் அதில் போய் டைப் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் ஓரளவுக்கு நமக்கு சேஃப்டியாக இருக்கும். பேங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் பின்னட்டு பாஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த கார்டில் வந்து சிப் எனேபிள்டு கார்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் சிப்பு பார்த்தீங்கன்னாக்கா வந்து 1/3/2016 ஆர்பிஐயோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி எல்லா பேங்க்கும் சிப்போடு கொடுக்குறோம். அது பார்த்தீங்கன்னாக்கா இது இருக்கும், இந்த பின்பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸ் டைப்புன்னு சொல்லுவோம். கார்டுக்கு முன்னாடி சிப் இருக்கும், பார்த்தீங்கன்னா ஒரு 16 இதில் இருக்கும், 16 இது மாதிரி போட்டிருக்கும். அதில் அது ரொம்ப செக்யூர்டு. அதை வந்து என்ன பண்ணியிருக்கான்னாக்கா இப்போ அடுத்த இதில் 30/9/2017 அப்புறம் எல்லா பேங்க்குக்கு அதை எனேபிள் பண்ண போகிறாங்க. அது வந்ததுன்னா இன்னும் உங்களுக்கு வந்து ப்ராப்ளமே இருக்காது. அது வந்ததுன்னா உங்களுக்கு ப்ராப்ளமே இருக்காது. ஏன்னா இப்போ தான் அந்த கார்டை க்ளோன் பண்ணியாச்சுன்னா அந்த மேக்ஸ் டைப் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஈஸியாக கார்டை ரீட் பண்ணி படிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. இப்போ சிப்பில் நம்ம டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணி வைக்கிறோம். அதனால இப்போ ஆர்பிஐயில் சொல்லியிருக்காங்க 30/9/2017 அப்புறம் எல்லா பேங்க்கும் அந்த டேட்டாவை சிப்புலேருந்து தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எல்லா வங்கியும் வந்து ஏடிஎம்மில் வந்து அந்த சிப்பை ரீட் பண்ணுறதுக்கு என்ன வழிமுறைகள் இதெல்லாம் நாங்கள் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இப்போ அதுக்குண்டான அது வரைக்கும் நீங்கள் நாங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக பின்ன யார்ட்டையும் சொல்லக்கூடாது, கார்டு நம்பர் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம், ஃபோனில் கேட்டாலும் யார்ட்டையும் தயவு பண்ணி சொல்லாதீங்க. வங்கிகளை விட நமக்கு தான் ப்ரிகாஷன்ஸ் அதிகமாக தேவைப்படுது. ஆமாம், ஏன்னா திரும்பி வந்தாலும் வங்கிகளுக்கு இதனால் ப்ராப்ளம். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து 40 வருஷமாக நான் கஸ்டமராக உங்கள் பேங்கில் வச்சுருக்கேன் சார், எனக்கு பணம் போயிடுச்சு அப்படின்னா எங்களுக்கு ஒரு எம்பராஸ்மெண்ட்டு. ஆர்பிஐயில் உடனே நீங்கள் பணம் கொடுக்கணும் அப்படின்னாலும் எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான நிலையில் ஒரு பணத்தை கொடுத்தா ஒரு கஸ்டமருக்கு இதுவாக இருக்குமே தவிர இந்த மாதிரியான நிலைமையில் உங்கள் பணத்தை விட்டுட்டு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு சங்கடமாக இருக்குது, ஒரு செகண்ட் தாட் இதில். இப்போ இன்னொரு நேயர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு, அந்த ஹவு கேன் சால்வ் எ ப்ராப்ளம் இன் நெஃப்ட் டிரான்சாக்ஷன். அவர் பேர் குறிப்பிடலை, இதற்குண்டான விளக்கங்களை மட்டும் அவர் கேட்டிருக்கிறாரு. நெஃப்ட் டிரான்சாக்ஷனில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை நான் எப்படி சால்வ் பண்ணுறது? அதான் அந்த பேங்கருக்கு என்ன நம்ம நெஃப்ட் கொடுக்கும்போதே ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று வந்துடுது இல்லையா, அந்த நம்பரை அந்த பேங்கருக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சுன்னா இமிடியேட்டாக உங்களுக்கு கால் சென்டர் இருக்குது. இப்போது நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது, கால் சென்டர் இருக்குது. இல்லைனா அந்த பிரான்ச் எந்த பிரான்ச்சில் அக்கௌண்ட்டோ அந்த பிரான்ச்சை கேட்கலாம். கேட்டாச்சுன்னா இமிடியேட்டாக அவங்க சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை அடுத்து ஒருத்தர் வந்து பேர் சொல்லாமல் ஒரு சந்தேகம் கேட்டிருக்காரு, கரண்ட் அக்கௌண்ட் ஃபண்ட் டிரான்சாக்ஷன் லிமிட் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு. அதான் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு பேங்க்கோட வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆக்சுவலாக. அது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் பேங்க்லன்னா பார்த்தீங்கன்னாக்கா 10 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இதுக்கு மேலே வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கோம். அந்த டிஜிட்டல் சிக்னேச்சரில் 50 லட்ச ரூபாலேருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் லிமிட்டு நம்ம கொடுக்குறோம். ஏன்னா அது டிஜிட்டலி நம்ம சைன்டு அப்படிங்கிறதுனால ஓரளவு ஒரு கண்ட்ரோல் இருக்குங்கிறதுக்காக தான். அது செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்டு, ஐடி ஆக்ட் படி அது வேலிட். அதனால் அந்த பேங்க் ஏன்னா கொஞ்சம் ஓரளவு வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் சிக்னேச்சர்லாம் இல்லாமல் 10 லட்சத்துக்குள்ளே பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இருந்ததுன்னா சேஃப்டியாக இருக்கும், நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம். ஏன்னா அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் டோக்கன் மாதிரி, அந்த டோக்கனை போட்டு ஒன்று இன்சர்ட் பண்ணி தான் அதுலேருந்து நீங்கள் பண பரிவர்த்தனை பண்ண முடியும். ஒருத்தர் அவரும் பேர் தெரியாமல் சந்தேகங்களை கேட்டிருக்கிறாரு, ஒரு சில நாட்களில் நெஃப்ட் டிரான்சாக்ஷன் ஐஎம்பிஎஸ் எதுவும் பண்ண முடியாது, குறிப்பிட்ட நேரங்களையும் நம்ம அதை செய்ய முடியாது, அதற்குண்டான கால அளவும் அதிகமாக இருக்குது, அந்த நேரத்தில் நாங்கள் என்ன பண்ண முடியும், அதற்குண்டான மாற்று வழிகள் வேறு ஏதாவது செயல் திட்டங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வங்கி வார நாட்களில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ திங்கக்கிழமையிலேருந்து உங்களுக்கு வந்து ஃப்ரைடே வரைக்கும், சனிக்கிழமை அன்றைக்கி இப்போல்லாம் உங்களுக்கு ஃபுல் டே வச்சாச்சுன்னா ஆஸ் யூஷுவல் உள்ள டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் சனிக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் பண்ணணும், சண்டே எல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு தான் அந்த ஐஎம்பிஎஸ் மூலியமாக 2 லட்ச ரூபா வரைக்கும் உள்ள டிரான்சாக்ஷனை நம்ம பண்ணுறதுக்கான இது இருக்குது, இப்போ ஃபெசிலிட்டி இருக்குது, பண்ணிக்கலாம். நீங்கள் திருப்புவனையிலிருந்து முத்துசாமின்னு ஒரு நேர் கேள்வி கேட்டிருக்கிறாரு, அதாவது அனைத்து அரசு பில் பேமெண்ட்டுகளையும் இந்த டிரான்சாக்ஷன் மூலமாக ரொக்கமில்லா பணப்பரிவர்த்தனை மூலமாக செய்யக்கூடிய சாத்தியம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. ஆமாம், டெஃபினட்டாக ஒரு ஸ்டேஜில் அதுதான் இருக்கும். இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேஜில் எல்லாம் இப்போ வந்து மாறி வந்துடுச்சு, கேஷ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி எல்லாருமே எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன்னா எல்லோரும் ஈவன் உங்களுக்கு காய்கறி கடையிலேருந்து அயன் பாக்ஸ்லேருந்து எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இன்னும் 1 or 2 years வந்து இந்தியாவோட ரேட்டு 2லேருந்து அநேகமாக கிட்டத்தட்ட 80, அதுவும் நம்ம வந்து உலக வந்து அமெரிக்காவை ரீச் பண்ணிடுவோங்கிற நம்பிக்கை இருக்குது. டெஃபினட்டாக வந்துடும் சார். பிரதமர் மோடி அதை மனசில் வச்சு தான் இந்த ஒரு அறிவிப்பை சொல்லியிருக்கிறாரு, ரொக்கமில்லா பண பரிவர்த்தனை நோக்கி மக்கள் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உலகத்திலேயே ஸ்வீடன், பெல்ஜியம், நார்வே இந்த நாடுகள் அதிகமாக இருக்குது, இப்போ இந்தியாவில் வரணும் அப்படின்ற விருப்பத்தை அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, இந்த ரொக்கமில்லா பண பரிவர்த்தனை உண்டான பயன்கள் பொதுவாக ஜென்ரலாக என்னென்ன இருக்குது, உங்களுடைய பதில்? இல்லை, பயன்கள் தான் நம்ம வந்து கையில் கேஷை வந்து எடுத்துன்னு போக வேண்டாம். அன்னசரியாக கேஷ்லெஸ் எக்கானமின்னா கடைசியாக ஒரே ஒரு மொபைல் ஃபோன் மட்டும் இருந்தால் போதும் சார்.
இதான் இனிமேல் இருக்கும். ஆர்டர் ஆஃப் த டேன்னா அதான் இருக்கும். ஏன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கார்டுன்னா கார்டை அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க, சிப்பு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போனாங்க, நீங்கள் இனிமேல் கார்டே எடுத்துன்னு போக வேண்டாம், அந்த கார்டுக்கான லிமிட்டை நீங்கள் ஒரு ஆப்லேயே நீங்கள் வந்து அதை என்ன லிமிட்டுன்னு சொல்லி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். விசா கார்டா, மாஸ்டர் கார்டா, ருபே கார்டான்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சுன்னா யூ நீட் நாட் கேரி ஏடிஎம் கார்டு. ஃபைனலி யூ ஹேவ் டு கேரி ஒன்லி மொபைல் இஸ் ஹேவிங் ஆல் ஃபீச்சர்ஸ். அதில் போனவுடனே செலெக்ஷனில் வந்துடும் உங்களுக்கு, அவ்வளோதான். கார்டில் எவ்வளோ லிமிட் நீங்கள் இனிமேல் கார்டுன்னு செலக்ட் பண்ணியாச்சுன்னா போகிறோம். நீங்கள் இனிமேல் அன்னெசரியாக பார்த்து கார்டு நம்பர் அடித்து இந்த கார்டு வெளியில் போயிடுச்சு சார், அது யாரோ க்ளோன் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரியெல்லாம் இனிமேல் இருக்குது. அது வந்து ஒரு ஜஸ்ட் இன்னும் 1 or 2 ஆல்ரெடி வர ஆரம்பிச்சுட்டு நாங்கள் எல்லாமே எங்கள் வங்கியிலேயே இதெல்லாம் ஆரம்பிச்சிட்டோம் வேலையை. இன்னும் 1 or 2 இயர்ஸில் கார்டுங்கிறதே இருக்காது. ஃபைனலாக இன்னும் 2020 பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் மட்டும், இது மொபைல் ஃபோன் தான் இருக்கும். அதில் உள்ள பின்ன ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். எல்லா டிரான்சாக்ஷனுமே மொபைல் ஃபோன் மூலமாகவே எல்லாமே. ஏன்னா இப்போ வங்கியில் போய் பணம் வாங்குறதுக்குள்ள நம்மளோட இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போச்சு. மேக்ஸிமம் 50%க்கு இப்போ நம்ம போய் கேஷ் வாங்குறது எல்லாருமே இப்போ கார்டு எடுத்துன்னு போகிறோம். அந்த மாதிரி வரும்போது நம்மளோட மைண்ட் செட்டப்பும் மாறும். இருக்காது, எல்லாமே பண்ணிக்கலாம். நம்மளோட மைண்ட் செட்டப்பும் மாறும். அதுக்கு இதுதான் இதோட மெயின் யூசேஜ் தான் சார். சரி, நல்லது. இவ்வளவு நேரம் எங்களுடைய அரங்கிற்கு வந்து பொதுமக்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தமைக்கு உங்களுக்கு மிக்க நன்றி. நன்றி சார். நன்றி சார். நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.